வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோ சமனின் தாயார் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு. மஹிந்தவிடமிருந்து நாமலிடம் கைமாறிய ராஜபக்சர்களின் அரசியல் சொத்து வெளியான தகவல்கள். மீன்பிடி வலைகளை மீள எடுக்கச் சென்ற குடும்பத்திற்கு நேர்ந்த சோகம். தோணி கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சிறுவர்கள் பலி. விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இரு பிள்ளைகளின் தாயார் திடீர் மூச்சு திணறலால் உயிரிழப்பு. பெரும் சோகம். அனுர அரசாங்கத்தின் அனைத்து விதமான பழிவாங்கல்களுக்கு உதவும் இலங்கை போலீசார் வெளியான திடுக்கிட வைக்கும் தகவல். இன்றைய வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு இன்று வெப்பமான வானிலை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு எந்த தனிநபரையும் குழுவையும் இலக்காக கொண்டதல்ல. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட தகவல். ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள இறுதி எச்சரிக்கை. முடிவு கிடைக்காவிடில் தொழிற்சங்க நடவடிக்கை. ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மில்தனிய உல்கிட்டியாவ பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பெக்கோ சமனின் தாயார் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த அவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருந்த போது பெக்கோ சமன் என அழைக்கப்படும் நெதுன்கொட நிர்மல பிரசன்னவும் அந்த குழுவில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான கால்டன் இல்லம் தனது பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிலர் ராஜபக்ஷக்கள் காணிகள் எதுவும் இல்லாத ஏழைகள் என்கின்றனர் எனவும் கருத்தொன்றை முன்வைத்துள்ளார். வலைத்தள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நான் நாடாளுமன்றக்கு வருகை தந்த காலத்தில் இருந்து இன்று வரை நேர்த்தியாக சொத்து விவரங்களை சமர்ப்பித்துள்ளேன். அதாவது புதிய சட்டங்கள் வருவதற்கு முன்பே இவற்றை சமர்ப்பித்துள்ளேன். எனக்கு சொந்தமான பெரும்பான்மையான காணிகள் பெற்றோர் மற்றும் குடும்பத்தாரிடமிருந்து கிடைத்தவை. நாங்கள் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த பரம்பரை. எனவே பெற்றோரிடமிருந்து கிடைத்த சில சொத்துக்கள் உள்ளன. அதேபோல் நான் ஒரு காலத்தில் ஒரு ஆலோசனை நிறுவனம் ஒன்றை நடத்தினேன். அதை தொடங்கிய விதம் மற்றும் அதற்கு வருமானம் ஈட்டிய விதம், வரி கணக்குகள் உட்பட அனைத்தையும் நான் ஒவ்வொரு வருடமும் சொத்து விவர பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அது குறித்து இப்போது 2 அரசாங்கங்களால் சுமார் 7 முதல் 10 வருடங்களாக, அதாவது நல்லாட்சி அரசாங்கம் மற்றும் தற்போதைய அரசாங்கம் என 2015 முதல் 2020 வரை, மீண்டும் 2025 முதல் இன்று வரையிலும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. எனவே அனைத்து விடயங்கள் குறித்தும் நான் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அந்த வருமானம் கிடைத்த விதம் குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளேன். அத்தோடு நான் பெரும் வர்த்தக குடும்பத்திலே திருமணம் செய்து கொண்டேன். மனைவியின் சொத்துக்கள் நான் சம்பாதித்தவை அல்ல, மனைவியின் குடும்பத்திலிருந்து அவருக்கு கிடைத்தவை. மேலும் அவர்கள் இலங்கையில் சுற்றுலாத்துறையில் இன்றும் முதல் 5 இடங்களுக்குள் இருக்கின்றார்கள். இப்போது அடுத்த சொத்து விவரங்கள் அறிக்கையில் நிச்சயமாக தங்காலை வீடும் அதில் சேர்க்கப்படும். ஏனென்றால் அப்பா அதை எனக்கு கொடுத்து விட்டார். கடந்த வாரமே எழுதப்பட்டது. அரசியல் இல்லம் என்பதால் அதை எனக்கு முன்பே தர முயன்ற போது நான் வேண்டாம், அப்பாவிடமே இருக்கட்டும் என்று கூறினேன். ஏனென்றால் ஆயுட்கால உரிமையை வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுத வேண்டும் என்று நம்பும் ஒருவன் நான் என கூறியுள்ளார். புத்தளம் கட்பிட்டி குரக்கன்ஹேன பகுதியில் உள்ள களப்பில் தோணி ஒன்று கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரனும் சகோதரியும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 15 வயதுடைய சிறுவனும் 7 வயதுடைய சிறுமியும் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மீன்பிடி வலைகளை மீள எடுத்து வருவதற்காக குறித்த சிறுவர்கள் தங்களது தந்தையுடன் தோணியில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் நீரில் மூழ்கிய அவர்களது தந்தை மீட்கப்பட்டு ஆபத்தான நிலையில் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பு கிரான்குளத்தை சேர்ந்த இரு பிள்ளைகளின் தாயார் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த மாதம் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதை தொடர்ந்து மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் காத்தான்குடி பிரதேச செயலகத்தின் விவசாய பிரிவில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்துள்ளார். தமது பணியை சிறப்பாக முன்னெடுத்ததுடன் சக உத்தியோகத்தர்களுடனும் நல்லுறவுடன் பணியாற்றி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவரது திடீர் உயிரிழப்பு குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் சக உத்தியோகத்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஆழ்ந்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை போலீசார் தற்போதைய அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான குற்றம் சுமத்தியுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு எதிராக மாற்று கருத்துக்களை முன்வைப்பவர்களை அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இதன் ஒரு பகுதியாகவே தொடர்ச்சியான கைது நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் குறைபாடுகள் மற்றும் ஜனநாயகத்திற்கு முரணானதாக கருதப்படும் செயல்பாடுகளை எதிர்க்கட்சியினர் அல்லது சமூக செயல்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டும் சந்தர்ப்பங்களில் அவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் சஞ்சீவ எதிரிமான குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என தெரிவித்த அவர், அரசாங்கத்தின் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் அல்லது அழுத்தங்களுக்கும் தாம் ஒருபோதும் அடிபணிய போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்தின் முறையற்றதாக கருதப்படும் செயல்பாடுகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி அவற்றுக்கு எதிராக குரல் கொடுப்போம் எனவும் பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான மேலும் தெரிவித்தார். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பான முன்னெச்சரிக்கை மத்திய நிலையம் நாட்டை சூழவுள்ள சில கடற்பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று நண்பகல் 12 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாலான கடற்பரப்புகளிலும் சிலாபம் முதல் புத்தளம் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையிலான கடற்பரப்புகளிலும் விசேட அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பான நிலையில் காணப்படக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நிலவும் கடுமையான காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமையை கருத்தில் கொண்டு குறித்த கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்பயண நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடனும் விழிப்புடனும் செயற்படுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பதற்கான தீர்மானம் எந்தவொரு தனி நபரையோ அல்லது குறிப்பிட்ட குழுவையோ இலக்காக கொண்டு எடுக்கப்பட்டதல்ல என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொது நலனை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதன்போது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நீதித்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். நீதியை நிலைநாட்டும் செயல்பாடு நீதிமன்றங்களால் மாத்திரம் முன்னெடுக்கப்படுவதில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, விசாரணை, வழக்கு தாக்கல் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார். இதற்கமைய சட்டமா அதிபர் திணைக்களம், லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாட்டுதல்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு, இலங்கை காவல்துறை மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகியவற்றின் மனித வளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் பொதுமக்கள் இலகுவாக அணுகக்கூடிய வகையில் அதன் சேவைகளை மாகாண மட்டத்திலும் முன்னெடுப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் நீதிமன்ற நடவடிக்கைகளை பொதுமக்களுக்கு மேலும் இலகுவாக்கும் வகையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை
எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நீதிமன்றங்களுக்கு தேவையான பௌதீக வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் அவர்களின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது உள்ளிட்ட விடயங்களில் கொள்கை ரீதியான எதிர்ப்புகள் எதுவும் இல்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானத்தை மேலும் ஆராய்ந்து அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி பொதுவான இணக்கப்பாட்டை எட்டுவது பொருத்தமானது என அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். நீதித்துறை எதிர்கொள்ளும் கட்டமைப்பு சார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் முன்னெடுக்கப்படும் பரந்த மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இது தனது தனிப்பட்ட கருத்தோ அல்லது அரசாங்கத்தின் தனிப்பட்ட நிலைப்பாடோ அல்ல எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். ரயில் சேவையில் நிலவும் நிர்வாக சேவை மற்றும் கணக்காய்வு தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் இதுவரை உரிய தீர்வுகளை வழங்கவில்லை என இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த பிரச்சினைகளுக்கு நியாயமான காலத்திற்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் ஏனைய ரயில் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட நேரிடும் எனவும் சங்கம் எச்சரித்துள்ளது. ரயில் நிலையங்களின் வருகை மற்றும் புறப்பாடுகளை பரிசோதிப்பது கணக்காய்வு நடவடிக்கையின் ஒரு பகுதி மாத்திரமே என சுட்டிக்காட்டியுள்ள சங்கம் பல ஆண்டுகளாக முறையான கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படாத ரயில் நிலையங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அத்துடன் பரீட்சைகள் மற்றும் நேர்முக பரீட்சைகள் நிறைவடைந்துள்ள போதிலும் மாவட்ட போக்குவரத்து பரிசோதகர் பதவிகளுக்கான நியமனங்கள் 2 ஆண்டுகளாக தாமதமாகி வருவதாகவும் சங்கம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒழுக்காற்று விசாரணைகள் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாக நடவடிக்கைகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ரயில் நிலைய அதிபர் சேவையை நேரடியாக பாதிக்கும் சேவை பிரமாண குறிப்பு மற்றும் ஆட்சேர்ப்பு நடைமுறை தொடர்பான இடைக்கால ஏற்பாடுகள் தாமதமடைவதும் பாரிய பிரச்சனையாக உள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் சேவை காலங்களை குறைக்கும் நடவடிக்கைகளின் போது ரயில் நிலைய அதிபர் சேவையை மட்டும் நியாயமற்ற முறையில் இலக்கு வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே நாளுக்கு நாள் சீர்குலைந்து வரும் ரயில் சேவைகள் உட்கட்டமைப்பு குறைபாடுகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள ரயில் வளங்கள் மற்றும் சேவை தேவைகளுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படாமை குறித்தும் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. திணைக்களத்திற்கு சொந்தமான பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்படாமை குறித்தும் தமது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் நோக்கில் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பான அதிகாரிகளிடம் பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடல்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை என இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு நம்பகமானதும் திறமையானதுமான ரயில் சேவையை வழங்குவதற்கு தேவையான நிர்வாக மற்றும் சேவை தீர்மானங்களை விரைவாக பெற்றுக்கொள்வதே தமது பிரதான நோக்கம் எனவும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.